கனடா அண்ணாவுடைய மிகப்பெரிய தோட்டம். 3000 கருணக்கிழங்கு பயிர், 3000க்கு மேற்பட்ட மரவள்ளி பயிர், 1000க்கு மேற்பட்ட ராசவள்ளி பயிர் என்று சொல்லி நிறைய பயிர்கள் செழிப்பாக வளர்ந்திருக்கிற கனடா அண்ணாவுடைய மிகப்பெரிய ஒரு தோட்டம். இந்த தரக்காரன் கனடாவில் நிற்கிறார். கனடாவில் பெரிய முதலாளி சில நியாயமான தோட்டம் மரவள்ளி கிழங்கு எல்லாரும் நட்டுக்கிறாங்க. அவர் இங்கே இதெல்லாம் சம்பளம் தான் செய்யும். கிழங்கு அது எவ்வளவு காலம் சென்றாலும் அசையாது அழுவா. இப்ப வந்து கிழங்கு என்ன கீழே வர பெரிய கிழங்கு ஒரு அடியில 2 கிலோ 3 கிலோ கிழங்கு கொள்ளும். பெரிய கிழங்கு அப்படி முத்தி வரத்தான் இது என்ன செய்யும்? பேர் பழுப்பு பழத்து சாகும். பழமையை மறக்கலவர். அதை விட பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ இதுக்குள்ள வந்து தொடர்ச்சியா வேலை செய்யறாங்க. இந்த தோட்டங்களுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பயிர் வைக்க வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வேற, முறைக்கிறது, புல்லு புடுங்குறது, மறந்தடிக்கிறோன்னு சொல்லி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வேற. அங்க கனடாவில இந்த ஐஸ்பால் கடை பெரிய கடை வைக்கிறது, 7-8 வாகனங்கள் நல்ல முதலாளியா இருப்பார். இப்ப நாங்கள் போன முறை நின்றவர் மேரியில நின்றவர் 2000 மரவழி இருக்கிறாங்க. காஜு அடிக்கடி வேண்டாண்டால் ஒரே அடிக்காத்தாயிரம் கொண்டு 1 லட்சம் ஒரே அடிக்கா கொடுத்தாங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் விளாக்ஸ். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மாசமா ஒரு வீடியோ நான் போடவே இல்லை. பார்க்க போனால் காய்ச்சல் காரணமாக உடல்நிலை இல்லாது, அதால் 3 மாதமா வீடியோவும் போடவே இல்லை. கவலையான விஷயம். இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக எங்களோட சேனலில் வீடியோக்கள் வரும். பழைய மாதிரியான வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் வரும். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி உறவுகளே, நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வந்து மிகப்பெரிய ஒரு தோட்டம், அதாவது கனடா அண்ணாவுடைய மிகப்பெரிய ஒரு தோட்டம்னு சொல்லலாம். நான் இப்போ நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் பத்தமேனி என்று சொல்கிற இடத்துல நிற்கிறேன். இந்த பகுதியில் பார்க்க போனால் மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்குது. அதுக்கு நடுவில் நான் நிற்கிறேன் பாருங்கோ. அதாவது கருணக்கிழங்கு, ராசவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லி வந்து நிறைய பயிர்கள் இந்த தோட்டத்துக்குள்ள நிற்கிது. மிகப்பெரிய ஒரு தோட்டம்னு சொல்லலாம். இந்த தோட்டத்தின் உரிமையாளர் வந்து கனடா நாட்டில் நிற்கிறார். அந்த அண்ணா வந்து இந்த தோட்டத்தை இங்கே இருக்கிற ஆக்கள் மூலமாக கூலியாக்களை வச்சு சம்பளத்துக்கு செஞ்சு கொண்டு வரார். சொல்லப்போனால் மிகப்பெரிய தோட்டம்னு சொல்லலாம். பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற தோட்டம்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பயிர்கள் நிற்கிது, எப்படி நிற்கும்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டம் வேலை செய்கிற அண்ணாக்கள் நிற்கணும், அவையும் சந்தித்து இந்த தோட்டத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறிய போகிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க. இதுவரைக்கும் எஸ்பி சீலம் விளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோத்தை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பச்சை பசலண்டு அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. நிறைய பயிர்கள் அப்படியே தோட்டத்துக்கு நிரம்பி நிறைய பயிர்கள் நிற்கிது. அதுவும் பச்சை பசலண்டு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தின் நடுப்பகுதியில் நிற்கிறோம் பாருங்கோ. நடுப்பகுதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சுத்த வர எங்கே பார்த்தாலும் பாருங்கோ இந்த ராசவள்ளி, இந்த கொடியாக நிற்கிறது வந்து ராசவள்ளி சுத்த வர நிற்கிது பாருங்கோ. நிறைய நிற்கிது ராசவள்ளி. அதை விட கருணக்கிழங்கு, இந்த கருணக்கிழங்கு பயிரெலாம் பாருங்க அதிகமாக நிற்கிது. நாங்கள் அந்த தோட்டக்காரனாவை சந்தித்து கேட்டால் தெரியும். கருணக்கிழங்கு பயிர் எண்ண முடியாத அளவுக்கு நிறைய நிற்கிது பாருங்க. சுத்த வர கருணக்கிழங்கு அதிகமாக நிற்கிது. அதை விட இங்கே வந்து இந்த ராசவள்ளி கிழங்கு அந்த பயிரும் நிற்கிது. அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால், தோட்டத்துக்கு அங்கால பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, அங்கே வந்து மரவள்ளி நிற்கிது. மரவள்ளி கிழங்கு இந்த பயிர் நிற்கிது. உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு தோட்டம். நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி அங்கால வந்து ஒரு ஐயா வந்து இந்த தோட்டத்தை வந்து புல்லு பிடுங்குறார் நினைக்கிறேன். ஆட்டுக்கு மாட்டுக்கோ புல்லு பிடுங்குறார். அங்கால வந்து இந்த தோட்டத்துக்கார பராமரிக்கிற அண்ணா நிற்கிறார்.
உரைச்சு கொண்டு நிற்கிறார். இப்போ நாங்கள் அவையை சந்தித்து இந்த தோட்டத்தை பற்றி இந்த பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறியலாம். தொடர்ச்சியாக வீடியோவில் இருங்கோ. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பேர்? செல்லன் நர்ராயன். நர்ராயன். என்ன உங்களோட தோட்டமா கட்டி நீங்கள்? என்ன நான் இது புல்லு ஆட்டுக்கு பிடுங்க. புல்லு என்ன புல்லு அது? இது காவை. இது காவா புல்லு. காவா புல்லா. பெரிய தோட்டமாக இருக்கு. என்ன தொடர்ச்சி இங்கே வாரினீங்களா? நீங்கள் தொடர்ச்சி செய்கிறீங்களா? இதுவெல்லாம் வந்து என்ன பயிர்? என்னென்ன பயிர் நிற்கிது? இது கருணக்கிழங்கு. இது இது கருணக்கிழங்கு. என்ன இது? இந்த கொடி வந்து காசவள்ளி. என்ன இது வந்து இப்போ 8 மாதத்துல வெட்டலாம். இது அடியில கிழங்கு. இது என்ன சொல்றது? காசவள்ளி. என்ன காசவள்ளின்றது? இப்போ இது வந்து இப்போ கொடியா தான் வரும். என்ன கொடியா வருது? இல்லத்துல விழுந்ததுல கிழங்கு வரும். சின்ன சின்ன கிழங்கு வரும். அடியில தான் பெரிய கிழங்கு அப்படி வரும். அப்புறம் கிழங்கு கீழையும் பெரும் மேலேயும் பெரும். மேலேயும் பெரும். என்ன அது வந்து இப்போ என்ன மாதிரி? இப்போ வந்து மேலே வாரது என்ன மாதிரி? மேலே வார கிழங்கு சின்ன சின்ன கிழங்கு. அடியில தான் பெரிய கிழங்குகள் வரும். 2 கிலோவிலையும் வரும் அடியில். என்ன அப்ப ரெண்டுமே நாங்க பயன்படுத்தலாம். ரெண்டும் பாவிக்கிறது. பொதுவாக கிழங்குன்னு சொல்லி கீழே அடியெல்லாம் வாரது. அடியில தான் கிழங்கு. கொடியில சின்ன சின்ன கிழங்குகள் வரும். அது விதைக்கு மடக்கலாம். பெருசிய மடத்து சாப்பிடும். விதைக்கு எடுக்கிறேன். அது இந்த பயிரெல்லாம் அப்படி. என்ன சொன்னீங்க? ராசவள்ளியா? ராசவள்ளியா. இது வந்து இப்ப 6 மாதத்தால வெட்டுறேன். 6 மாதத்தால. இப்ப முதல்ல நீங்கள் இதை வச்சு இப்ப இது என்ன? இதே இப்ப நல்லா சடைச்சு போயிடும். பெரிய புழுந்தது கீழே புழுந்த கொடி அதுல காய பிடிக்கும். இப்படி பிடிச்ச வச்சு அதே ஆயிடுறது. நிலத்துல இதெல்லாம் செத்து போக விளைஞ்ச வச்சு வாடிக்கும். வெட்ட வண்டி இதுவும் அப்படித்தான். கரணை வாடி வெட்டும். இது வந்து இப்ப எத்தனை மாசத்துல அறுவடை செய்யலாம்? 8 மாதத்துல வெட்டலாம். 8 மாதத்துல வெட்டலாம். என்ன இப்ப என்ன மாதிரி? இப்ப இது வந்து இப்ப பராமரிப்பு முறை என்ன மாதிரி? கஷ்டமா? பராமரிப்பு அவ்வளவு. இப்ப முன்னுக்கு நாங்கள் தோட்டத்தை கட்டுறது. தரைய கட்டி போட்டு மழை வந்து இந்த கிழங்குகளை நட்டு போட்டு அதுக்கெல்லாம் வெங்காயத்தை நடுறது. வெங்காயம் நட்டு போட்டு அந்த வெங்காயத்தை எடுத்து வண்டிதான் பெரஞ்சு கட்டுறேன். இந்த ராய்ப்புக்கா. அப்படியா? என்னத்துக்கு வேண்டி அப்படி வைக்கிற? வெங்காயத்தை வைக்கிறது 2 பயிரும் வச்சா லாபம். அந்த மாதிரி. நீங்க இது வைக்க நட்டம் ராய்ப்புக்காக அப்படி செய்யறோம். மற்ற இது என்ன சொன்னீங்க? இது வந்து கருணக்கிழங்கு. என்ன கருணக்கிழங்கு? இப்ப கருணக்கிழங்கு வந்து இது என்ன மாதிரி? இப்ப வச்சு இது அடியில தான் வரும். அடியில இதுவும் வச்சு 6 மாதம் 8 மாதத்துல கிழங்கா வெட்டலாம். 8 மாதத்துல. இப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்ன ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரியா? இன்னொன்னு சொன்னா நாங்க பார்த்த வரைக்கும் வந்து இந்த கருணக்கிழங்கு இந்த ராசவள்ளி எல்லாம் வந்து எந்த இடங்களை கூடுதலா செய்யறது? ஏன்னா எல்லா இடத்துலயும் நாங்க பாக்குறது இல்ல. கூடுதலாக குட்டி கேப்பலாம். தோப்பு பத்தவேணி இது கருணக்கிழங்கு நவக்குரி அவடங்கள்லாம் கூட செய்யறேன். வேற இடம் உங்கால வராது. வெள்ள மண்ணில் வராது. வெள்ள மண்ணில் வராது. சிவப்பு மண்ணு தான். என்னன்னு சொன்னா வந்து இப்ப மற்ற பயிரெல்லாம் நாங்க வந்து நிறைய இடத்துல பாத்துருக்கிறோம். பரவாயில்ல. இப்படி இது வந்து இந்த பயிர் வந்து எல்லா இடத்துல நாங்க பாக்குறோம். நான் அந்த ரோட்டில போய்க்க பாத்துறேன். அங்க இருந்து பார்க்க நல்லா கிடந்தேன். ஒரு கண்ணு மரவள்ளி எங்கும் கிடக்கு. மரவள்ளி மற்றது வெங்காயம் புகையில் எல்லாம் வந்து நாங்க நிறைய இடத்துல பாக்குறோம். இது வந்து இந்த எல்லா இடத்துலயும் நிக்கிறேன். என்ன இப்ப இது வந்து இப்ப எந்த கால பகுதியில கூடுதலா வைக்கிற? என்ன மாதிரி? இப்ப பையாசியில தான் வைக்கிறேன். பையாசியில வச்சா மேரியில வெட்டலாம். மேரியில வெட்டுறது. சாத்திய மேர்களில வெட்டுறது. என்ன மழைக்கும் அழகா இதுகளுக்கு பெரிய நோய் பிடிக்காது. வெங்காயங்களுக்கு தான் அடிக்கடி மருந்து. ஆனா இதுல வந்து பராமரிப்பு இப்படியே புல்லு பிடிக்காம ரச்சு கண்டு வேற தண்ணியில விளையாடுறாங்க. இதுக்கு இனி வேற கிராம் ஒன்றும் போடுறது இல்லை. பிடிக்கிறாங்க. அப்ப இது வந்து இறைக்கிற மட்டும் தானே? இறைக்கிற மட்டும் தான். வேலை ஒன்றும் அடகியா வெட்டு பிழைஞ்ச வீட்டு வெட்டத்தான். இதுகளெல்லாம் செத்துப்போம். இந்த குளிர்கள் எல்லாம் விளைஞ்சு வேற பழத்து வாடி செத்துப்போம். இதுக்கு இந்த இதெல்லாம் வந்து தானா அப்படியே படம் கீழே கிழங்கு கிழங்காது எவ்வளவு காலம் சென்றாலும் அசையாது அழுகாது. இப்ப வந்து கிழங்கு என்ன கீழே வர பெரிய கிழங்கு ஒரு அடியில 2 கிலோ 3 கிலோ கிழங்கு போடும். பெரிய கிழங்கு அப்படி முத்தி வரத்தான் இது என்ன செய்யும்? பழத்து சாகும். அது தானா அப்படி. அப்ப அதுக்கப்புறம் நீங்க வந்து மேல புடுங்கி போட்டு அப்படியே புடுங்குறையில அப்படியே மம்பட்டி போட்டு வெட்ட வேண்டிய பிரட்ட வேண்டி இப்ப இந்த மரவள்ளி கிழங்கு மாதிரி பிரட்டுறேன். மரவள்ளி கிழங்கு எடுக்கிறாது. இது பிரட்டி கிடக்க பெரிய கிழங்கு இப்படி அந்த மாதிரியா? இப்ப இந்த 2 பயிரும் வந்து கூடுதலா கலந்து வைக்கிற காரணம் என்ன?
கலந்து வைக்கிறது காரணம் வேண்டாம். இது இவே இடைக்கிட இதுக்கு ஊண்டி கிடாக்கு. சில பேர் இதை புறம்பா தான் வைக்கிறது, அதை புறம்பா வைக்கிறது. இதுவே 2 பேரை வச்சுக்கிறாங்க. ஆனா வந்து சில இடத்துல நாங்க வந்து இதுக்கு முதல்ல வந்து இந்த குட்டி புலத்துக்கு பார்த்தனாங்க, இப்ப 2 விதமும் பார்த்தேன். இந்த பயிர் இப்ப இது கருணக்கிழங்குக்கு நடுவுல வந்து நிறைய வெங்காயங்கள், வெங்காயத்துக்கு வச்சையாம வெங்காயம் வச்சு கிண்டிக்காச்சு, அப்படி கலந்து அது வச்சவனாதான் ஒரே இடத்துல 2 பயிர். அந்த மாதிரியா வெங்காயம் 2 மாதத்துல விளைஞ்சு போகும். இவர் 8 மாதம் சொல்லி 8 மாதம். இது இப்ப வெங்காயம் எடுத்து கிண்டிக்காச்சு. இந்த இடம்லாம் வந்து வெங்காயம் வச்சது, வெங்காயம் வச்ச இடம் இது முழுக்க ஃபுல்லா. வெங்காயத்தை வச்சு போட்டு தான் இந்த கருணக்கிழங்கு வைக்கிறோம். இல்ல இல்ல இந்த வைக்கையில அது வெங்காயம் படாது, முன்னுக்கு தரைய தோட்டத்தை கட்டுறாது, கிழங்க தாக்குறேன், காட்டு போட்டு திருப்பி நினைச்சு வெங்காயத்தை நடுறேன். அப்படியே இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கருணக்கிழங்கு பயிர்களுக்கு நடுவுலையே பார்த்தால் ராசவள்ளி கிழங்கு பயிர் இருக்குது, கொடியா படர்ந்து இருக்குது. அப்படியே இஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் இன்னொன்றுக்கு கருணக்கிழங்கு பயிர் இருக்குது. அதை விட இடக்கிடக்க பார்த்தால் அங்கால ராசவள்ளி பயிர் நிற்கிது, தடியெல்லாம் வச்சு நட்டுருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட தோட்டத்தில் இந்த பயிர் செய்கிறதோ இல்லை? நானும் எந்த தோட்டத்துலேயும் இது கிடாக்கு, பீட்ரூட் கிடாக்கு, வெங்காயம் கிடாக்கு. இது ஆட்டு கொஞ்சம் இதுக்குள்ள இந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லை, இது நாங்கள் இழுத்து சந்தையை கொடுக்குறோம். ஓடருக்கு இழுத்து மரவள்ளியா இது 4 கிடாக்கு, அது பார்க்க வந்த இடத்துல அந்த பிள்ளை போடுவோம். இது மரவள்ளி நீங்கள் அப்படியே தொகையா வேண்டுற 5 மூடை 10 மூடை எடுத்து மருதநாமரம் சின்ன வேலைக்கு போடுறவன் கொடுக்குறதா? அப்போ நீங்கள் தோட்டம் செய்து இதையும் செய்யறேன். சரி, என்ன மற்ற வந்து இப்போ இதையா நீங்கள் வந்து இப்போ விலை என்ன மாதிரி போறது சாதாரணமா? இப்போ விலை வந்து இப்போ வெட்டுறதை பொறுத்தாது, சில வேலை கூடுதலா போனா மலிஞ்சு போகும். இப்ப வேண்டா 150 அப்படி கொடுக்கலாம். இது கருணக்கிழங்கு 1 கிலோ கிழங்கு கருணக்கிழங்கு. மற்ற இது காயவள்ளி கிழங்கு 300 350 இப்ப போகுது. இப்ப தட்டுப்பாடு தயாச்சி இந்த கார்த்திகை மார்கழி புறாதான் மலி. இப்ப தட்டுப்பாடு, 2ம் தட்டுப்பாடு. இதுல ஒரு 3000 கண்டு நிக்குது. 3000 கண்டு என்ன இது? கருணக்கிழங்கு என்ன? கருணக்கிழங்கு மட்டும் 3000 கண்டு. மற்ற வந்து அவங்க அதில் வந்து கருணக்கிழங்கு பாருங்க, அது வந்து இன்னும் அந்த பூங்கா சுருண்ட மாதிரி பாருங்க, அந்த இது மாதிரி இருக்கு. அதே முளை இதுல வருது பிரிக்கும். இப்ப முதல்ல அப்படி வந்து தானா தான் பிரிக்கிறோம், அப்படியே பிரிக்கிறேன். ஆனா வந்து இதுக்கெல்லாம் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி மருந்து அடிக்க ஒன்றும் இதுக்கு இல்லை. மருந்து துப்புரா இல்லை இல்லை. இப்ப முளாண்டுக்கு வெங்காயத்துக்கு இதுகளுக்கு தான் அடிக்கிறோம், இதுக்கு இல்லை. இதுக்கு இல்லைன்னு அப்ப கொஞ்சம் அந்த செலவு குறைவுன்னு சொல்றீங்க. செலவு சுருக்கம் மற்ற மினக்கெடுத்த விலை என்ன? மினக்கெடுத்து விரைப்பு மட்டும்தான் செய்யறது. 5 நாளைக்கு ஒருக்கா இறைக்கிறது. 5 நாளைக்கு ஒருக்கா சரி. நல்ல ஒரு பயிர் தானே, நல்ல பயிர். ஆக்களும் ஜோலி இல்லை, இந்த விஷயம் தெரியாத ஆக்கள் இதை வச்சுட்டு போகலாம். கட்டை இருக்கு அந்த மினக்கெடுத்த விலை வெங்காயங்கள் வச்சா நீங்க செய்ய மாட்டேன். தெரியணும் என்னென்ன செய்யணும், மருந்து அடிக்கணும், இடம் போடணும், இது அது ஒன்றுமே இல்லை. வீட்டுல வெங்காயத்துக்கு போட்ட விரத்தோடய சரி. வேற இனி பிள்ளைய வேண்டியா, வேற இனி 4 மாதத்துல காய்தான். இப்ப எத்தனை மாசம்? 4 மாசமே. 4 மாதம் ஆகுது. நல்ல ஒரு பயிர். நல்ல ஒரு பயிர். நீங்க சொன்ன மாதிரி நாங்க வீட்டுல மரத்தை நட்டு போட்டு சும்மா பேயா எடுக்கிற மாதிரி வச்சுட்டு நாங்க இறைச்சி கொண்டு வந்தா சரி. என்ன மற்றது இந்த தரக்காரன் இருக்கலாம், அவர் சம்பளத்துக்கு தான் தண்ணி கட்டுறேன். இந்த தரக்காரன் கனடாவிலாம் நிக்கிறேன். கனடாவில் பெரிய முதலாளி. சில நியமன தோட்டம் மரவள்ளி கிழங்கு எல்லாரும் நட்டுக்கிறாங்க. அவர் இங்கே இல்லை, இதெல்லாம் சம்பளம் தான் செய்யும். அங்க இருந்தோண்டே இல்ல நடந்தோண்டே இருக்கு. நான் இதுல நிக்கிறதுல அவங்க கோணில விழும். என்ன நல்ல விஷயம் என்ன மாமையா, அங்க இருந்தாலும் கூட விவசாயத்தை மறக்க கூடாது. மறவாமன் இவர்கிட்ட 2 வண்டில் நிக்குது, சவாரிக்கு விடுற வண்டி, மாடுகள் 2 நிக்குது, பெரிய மாடுகள். சும்மா இதுக்கு அந்த பழைய இதை விடக்கூடாது. அதான் அங்க கனடாவில இந்த அரிசிப்பழ கடை, பெரிய கடை வச்சிருக்கு, 7-8 வாகனங்கள் வச்சு நல்ல முதலாளியா இருப்பாரு. இப்ப நாங்கள் போன முறை நின்றவர், மேரியில நின்றவர், இவரு 2000 கண்டு மரவழி எழுத்துனாங்க. காஜு அடிக்கடி வேண்டாண்டால் ஒரே அடிக்கா 1000 கொண்டு 1 லட்சம் ஒரே அடிக்கா கொடுத்து முடிக்க கொடுத்தனாங்க. இப்பவும் வேறு ஆட்கள் வந்தா இந்த கிழங்கு கொடுப்படாது, எங்களுக்கு தான் ஓடும். இப்ப நீங்க சொல்ற விஷயம் வந்து சில ஆக்காட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் பல பேர் வந்து அங்க நல்ல மாதிரி உழைச்சு கொண்டு நல்லா வாழ்ந்து கொண்டு இங்கத்தை மறக்கிறது. ஆனா சில பேர் அப்படி இப்படி என்ன அங்க இருந்து கொண்டு கூட இதால வந்து அவைக்கு பெரிய லாபம் அங்க கிடைக்க போறது. அதை கைவிடக்கூடாது. சின்ன வெளிநாடு போவா கிடையாது, தோட்டங்கள் செய்துதான் நம்ம அளவு சாப்பிட்டாரு. இப்ப வெளிநாட்டை போனா அப்படியே இதை கைவிடக்கூடாது. இதோட அது உழைச்சா இதுல நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அவர் அங்க இருந்து செய்யறபடியா வந்து
இங்கத்து ஆக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இங்கே 4-5 பேர் வேலை செய்யணும். இந்த தண்ணி மாறுறது தண்ணி மாறுற மருந்து அடிக்கிற எல்லாத்துக்கும் நல்ல விஷயம். அங்கே உழைக்கிறார், இங்க தேய்ச்சனவும் உழைக்குது. இவ்வளவு பொம்புகள் இதுகள் கிண்டி ரெண்டு வேலை நல்ல விஷயம். உழைச்சிக்கிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம். அங்க நின்று கொண்டு இங்கே மாதிரி 20-30 பேர் வேலை விடக்கூடாது. அந்த நாளையில இந்த 4 காலையே மாடுகளை கட்டி விட, 4 காலையும் கட்டி விட, இதுக்குள்ள சாப்பாட்டை போட சாப்பி கண்டிருக்கும். அங்கே வெளியில சிந்தாது. இது இப்ப ஒரு தரம் இல்லை, பராமரிப்பு இல்ல இப்படி செய்யற ஒரு தரம். இந்த இது பழைய ஆக்கள் அப்படியானால்தான் இந்த தோட்டம் செய்யறேன். பழைய முறையா விடையே. இது என்னன்னு சொல்றீங்க? இது தொட்டிலன்றாங்க. தொட்டில் என்ன? மாட்டு தொட்டில் சொல்லுவாங்க. மாட்டு தொட்டில்னு சொல்றது. இது வந்து நம்ம மாடு நிக்கிற இடம் தானோ? இதுல ஒன்றை கட்டுற, இதுல ஒன்றை கட்டுற, 4 இடத்த கட்டலாம். இதுக்கு போட்டு விட சாப்பாடு போட்டு விட்டா என்ன அதுகள் சாப்பிட்டு நிற்கும். அங்கே இங்கே போவாது. இப்ப இது வந்து என்ன பாவனை இருக்குதோ? எத்தனை மாடு நிக்குது இப்ப? இப்ப இவர்கிட்ட 4 மாடு நிக்குது. 4 நிக்குது. இப்ப என்ன மேம்படுத்தும்? குழந்தையில கட்டி விட்டா சரி. என்ன கட்டி விட்டா சரி. இதெல்லாம் வந்து பழமையான விஷயங்கள். என்ன அது வந்து நீங்க இதுவரையில எடுக்க இல்லை. அதான் என்ன என்ன சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாம் கைவிட்டு சில பேர் என்ன சொல்றேன். மற்ற இது வெளியில வைக்கிறாண்டா பனி ஓலையால குடில் மாதிரி ரவுண்டா கட்டி வெளியில வச்சா நனியாது. இது இப்படி இடவயல் இருக்கிறவனா இதுக்க வச்சுக்கலாம். இல்ல வெளியிலான் வைக்கிறவ குடில் வச்சு மேல பனி ஓலையால ரவுண்டா மேய்ஞ்சு அஞ்சா என்ன முடியும். இது வீடாட்டு அந்த அண்ணன் வீட்டுல பார்க்கவே தெரியுது. நிறைய மரங்கள் நிக்க. என்ன பயன் தர மரங்கள் நிறைய நிக்குதுன்னு சொன்னா மாபலா தென்னை வாழை எல்லாம் நிக்குது. என்ன எல்லாம் நிக்குது. வந்து அங்கால பின்னுக்கு பெரும் காணி கிளட்டி காணி அதுவும் இந்த மரவழிகளுக்கு கத்து வாங்கினான். இவ்வளவு தடியும் இலக்கத்து வாங்கினா ஒரு 2 மாதம் செல்லும். எத்தனை 3000 கண்டு மேல 3000 ஒரு நாளைக்கு 4-5 கண்டு இழுக்க 2 மாதத்துக்கு இழுத்து முடியும். இவ்வளவு இழுத்து முடிக்க நாங்க 100 ரூபாய்க்கு 8 லட்சம் வந்த 100 ரூபாய்க்கு இப்ப 160 இழுக்கிறோம். 160 இழுக்க 12 லட்சம் வரும். 6 மாதத்துக்கு ஒருக்கா இழுக்கலாம். மரவள்ளி 6 மாதத்துக்கு 8 மாத கட்டையும் கிடக்கு, 6 மாத கட்டையும் கிடக்கு. இது நீங்க இப்ப இழுக்க தொடங்கியாச்சோ? இது நாங்கள் இன்னும் இழுக்கத்துவாங்க. இப்ப எத்தனை 6 மாதம் இது இழுப்பீங்க. இழுத்தீங்கன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரே அடி அழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து வந்துருப்பீங்க. ஒரு நாள் 4-5 இழுத்து கண்டிருப்போம். 4 சாக்கு 5 சாக்கு. இப்ப 4 சாக்கு 5 சாக்குன்னு சொன்னாலும் எத்தனை மரம் நீங்க 4-5 100 கட்டை இழுக்க 100 கட்டை இழுக்க வரும். 4 கட்டை என்ன இதுலயே வேலை இது கூட வருது. இப்ப வந்து இப்ப 4 1 கிலோ ஒரு தடியில 4 கிலோ கிழக்கண்டா 600 ரூபாய் வருது. நீங்கள் புயல கண்டும் கூட பக்கம் வைக்கிறாண்டா ஒரு கண்டு கடைஞ்சிட்டு 100-300க்கு மிஞ்சி கொடுக்க மாட்டேங்க. அப்படி வரும். என்ன அதுவும் ஒரு வரிக்கை இதே பயிர் தான். அது கெட்டெடுக்க வேணும், மட்டம் தட்ட வேணும். நான் ஒரு கிலோ வைக்கிறக்கா அடிக்கடி அந்த குருத்துவாத எடுத்துக்கிட்டு இருக்கோம். கெட்டெடுக்கிறது புயலக்கண்டு கெட்டெடுக்கணும். அது 150-200 மேல கடைஞ்சி கொடுக்க மாட்டேன். இது இப்ப ஒரு கட்டி 600 ரூபாய் போகுது. இப்ப அப்ப எவ்வளவு லாபம். அது சிலவு கூட. மருந்தடி புகையில என்ன மருந்தடி புகையில வந்து கொஞ்சம் சிலவு கூட மருந்தடி கூட வேரியல் கூட வெட்டி உணர்த்துக்கு அங்க கூலியும் கூட போகும். கூலி கூட இது அப்படி இல்லையா விளைஞ்ச வச்சு விழுந்தால் இந்த தடியும் 20 ரூபாய்க்கு வெறும் தடி கொடுக்கலாம். இந்த மரவள்ளி தடியும் வந்து விற்கிறாரு. அப்படி இல்லாட்டி பிறகு எடுத்து இருக்குங்கள். எல்லாத்துக்கும் உதாகும். இந்த குளியல் ஆடு மாடு ஜம்பும் நிறைய பிரியோசனம். என்ன சந்தோஷம். இந்த ஆள் வந்து வெளிநாடு போகக்கூடையில தோட்டம் தான். அந்த தொழில கைவிடையில அதனால இப்ப வந்து எல்லாரும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அங்க போனப்ப பழமையை மறக்க அங்க இருந்து கொண்டு இப்ப அவருக்கு தெரியும் இந்த எங்க மிஷின் நிப்பாட்டி கிடக்கு எல்லாம் தெரியுமோ 7வது ரூபாய்க்கு. அப்ப என்ன கோபரையே 4 நாளே அப்புறம் என்ன வந்து போகுது. நான் மரவழி வாக்கத்தானே மரவள்ளி கூடுதலா உங்களுக்கு தான் தார வரும். நாங்கள் ஒரு இரவு வெள்ளாப்பு 3 மணி வருவோம். வெள்ளாப்பு உடன் கிழங்கா கொண்டே கொடுக்குறோம். என்ன விடிய 3 மணிக்கு பின்னேரம் கொடுக்குறேன். பின்னேரம் தான் விடிய 3 மணி வரைக்கும். எத்தனை முடியும்? நாங்கள் எப்படியும் 6 மணிக்குள்ள முடிஞ்சிடுமா? என்ன காரணம் அப்படி நீங்க இருக்கிறோம்? அந்த விடியப்புறம் இருக்கிற கிழங்கு தான் திண்ணவேலி மருதனாமரம் மதிப்பு.
உங்களோட நெல்லிக்கடி சந்தையில பின்னேரம் விழுந்தாள் அங்கும் எடுப்பாங்க. அப்படியா? பின்னேரத்தில் இழக்கிறதும் சுவாங்க. இது அங்க நல்ல ஈரத்தோட கொடுக்குறோம். அந்த மாதிரி நல்ல சேரா கொடுத்தாலும் அவங்க எடுப்பாங்க. இவங்க சேரு அப்படி அப்படி சொல்லுவாங்க. நெல்லிக்கடி சில பயிர்கள் வந்து சில பேர் உடன் இதுதான் மதிப்பு விடிய வேலைக்கு இறங்குறேன்னு. இப்ப நிறைய பேர் வந்து காணிய வேண்டி வீடை கட்டி போட்டு பூட்டி போட்டு அங்க போயிருக்காங்க. இங்க இருக்கா வந்து லீவ்ல ஒரு மாசம் இருந்துட்டு போறதான் கூடுதலா. ஆனா வந்து சில பேரான் இப்படி இப்ப வந்து அந்த பழமையை மறக்காமல் இந்த மாதிரி செய்யறது. அது எங்களோட மண்ணின் இந்த பழமை மாறாமல் இப்ப வரைக்கும் விவசாயம் செய்யணும். நல்ல விஷயம். எனக்கும் 3 பொடிக்கங்கள் 2 பொட்டியால் ஒரு பொடிக்கன் கடைக்கு போய் நம்ம கல்யாணம் முடிக்கல லண்டன் தான். அப்ப இந்த 4 பேர் மரவழிக்கலாங்க பார்க்க வந்ததுல நாட்டுக்கு ஆடுகளுக்கு புல்லு கொஞ்சம் கொண்டு போவோம். என்னோட விட ஆவரங்கள் ஆடு வச்சு வளர்க்குறீங்களா? எத்தனை ஆடு நிற்குது? என்னுடைய 5 ஆடு. 5 ஆடு கடல் ஆடு. பால் எடுக்கிறோம். இப்போ கூடுதலா வந்து நீங்கள் இப்ப தோட்டம் செய்யற எல்லாம் வந்து 6 மாடும் கூட வச்சுக்கிறது. 6 மாடு வச்சிருந்தா அந்த தவிடு புண்ணாக்கள் வைக்க தேவை. புல்லை செருக்கி தோட்டங்கள் எல்லாம் பயிர் புல் இல்லாமல் ஆக்கலாம். புடுங்கி கொண்டு போய் புல்லு வராது. அப்ப இந்த பகுதியில வந்து கூடுதலா 6 மாடு வளர்க்குறாங்களுக்கு வந்து மேய்ச்சல்லே வளர்க்கலாம். மேய்ச்சல்லே தவிடு மாச செலவு கொஞ்சம் குறைவா இருக்குமே. பக்கத்துல டவுன் சைட்ல இருக்கிறத அவுட்டு விடையில அவுட்டு கட்டையில எங்க இடத்துல கூட அப்படித்தான். இப்படி புல்லு புடுங்க எங்க இடத்துல இப்படி புல்லு எடுக்கிறா கஷ்டம். நிறைய பேர் ஆடு மாடு வளர்க்கவே கைவிட்டாங்க. இது எங்களுக்கு ஆட்டை பார்த்தால் இந்த நேரம் குளிர்மையா தான் நிற்கும். சாப்பாடு எவ்வளவு கூட போடுறோம் அது தக்கன பாலும் வளர்க்கும். பொன் விளையிற பூமி என்று சொல்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு பயிர்களுக்கும் ஒரு நல்ல மண்ணா இருக்குது. அதே நேரத்துல வந்து இப்ப 6 மாடுக்கு நல்லதா இருக்கு. 6 மாடுக்கு நல்லது. சரியா? நன்றி. நல்ல சந்தோஷம் சந்திச்சது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப உங்களை போல ஆக்களை சந்திக்க சந்தோஷம். ஏன்னு சொன்னால் நிறைய அனுபவங்கள் சொல்றீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட அனுபவத்தை தாண்டி இந்த தோட்டக்கார அண்ணா வெளிநாடு நிற்கிறார் அவரை பற்றி அவற்றை நல்ல விஷயங்களும் சொன்னீங்க. சந்தோஷமா இருக்கு. நான் வந்து தோட்டத்தை மட்டும் பார்க்காமல் அவரை பற்றி வேலையும் கொடுத்து சொல்றீங்க. உண்மையா சந்தோஷமா இருக்குது. சரி, நன்றியா. நாங்கள் நிறைய நேரம் நினைக்கிறத விரும்ப நீங்கள் அப்படி கொண்டு போகணும். இந்த ஆள் இருக்கும். சரி, நன்றி ஐயா. அப்படியே நாங்கள் அந்த தோட்டத்தின் விரைக்கிற அந்த கிணறு இருக்கிற பகுதியை பார்ப்போம். பாருங்க, இதான் அந்த கிணறு பகுதி. பழைய காலத்து கிணறு தான். இப்போ புதுப்பிச்சு கட்டெல்லாம் கட்டியிருக்குது. இந்த இடத்துல இருந்தால் இந்த தண்ணீரை எடுத்து பாருங்க. மோட்டர் போட்டிருக்குது. அங்கால பார்க்க போனால் தென்னை மரங்கள் வாழை மரங்கள் நிற்குது. அப்படியே இந்த பகுதியில் பாருங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வெற்றிலை பயிர் இருக்குது. வெற்றிலை குடி பாருங்க நல்லா பறந்துருக்குது. இந்த வேலியில் நிறைய வெற்றிலே நல்லா பறந்துருக்குது. பார்க்க போனால் இந்த தோட்டத்துக்குள்ள சும்மா எந்த இடமுமே இல்லைன்னு சொல்லலாம். பாருங்க, எல்லா இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு பயிர் இருக்குது. அதனால தான் இந்த வேலியும் வந்து சும்மா இல்லாமல் இதுலேயும் வந்து இந்த வெற்றிலை கொடியை போட்டு பாருங்க தழைச்சிருக்கு. நல்லா நிறைய வெற்றிலை போய் தழைச்சிருக்குது. சொல்லப்போனால் இந்த தோட்டக்கார அண்ணா வந்து கனடா நாட்டில் வாழ்ந்து வரார். அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கூழ்பாருன்னு சொல்கிறது ஐஸ்வரிங் பட கூழ்பாரு அதை வச்சு நடத்தி கொண்டு வரார். நல்ல வசதியாக வாழ்ந்து வரார். அங்கேயே பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டு வரார். அப்படிப்பட்ட அண்ணா இந்த இடத்துல தன்னுடைய பிறந்த இடத்துல நிறைய தரைகள் இது போல் நிறைய தோட்டத்தை வச்சு நிறைய பயிர்களை செஞ்சு கொண்டு வரார். தொடர்ச்சியாக சீசனுக்கு சீசன் நிறைய பயிர்களை செஞ்சு கொண்டு வரார். அது வந்து உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் வந்து பழமையை மறக்கலை. அவருக்கு வந்து இந்த விவசாயம் பிடிக்கும். வேணும்னு சொன்னால் தான் ஆரம்பத்தில் இங்கே இருக்கும் பொழுது செய்த விவசாயத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போவும் தொடர்ச்சியாக சம்பள ஆக்களை வச்சு இங்கே வந்து நிறைய தோட்டங்களை செஞ்சு கொண்டு வரார். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அங்கே வந்து 2 பேர் நிற்கணும் செஞ்சு கொண்டு வரார். சொல்லப்போனால் இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். 2 விஷயம். ஒன்று வந்து பழமையை மறக்கலை அவர், அதை விட பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ இதுக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக வேலை செய்கிறாங்க. இந்த தோட்டங்களுக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு பயிர் வைக்க வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். முறைக்கிறது, புல்லு பிடுங்குறது, மறந்தடிக்கிறோன்னு சொல்லி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். அதால் நிறைய குடும்பங்கள் பிரயோசனப்படும். சொல்லப்போனால் அண்ணா வந்து வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு அங்கேயும் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டு இங்கேயும் நிறைய பேருக்கு தான் பிறந்த மண்ணில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டு வரார். அந்த வகையில் நாங்கள் அந்த அண்ணா வந்து பாராட்டி ஆகணும். நல்ல ஒரு மனமுள்ள அண்ணான்னு சொல்லலாம், நல்ல குணமுள்ள அண்ணான்னு சொல்லலாம். அவருடைய அந்த மனம் போல தான் இந்த தோட்டத்தையும் பாருங்க அப்படியே செழிப்பாக அப்படியே வளர்ந்துருக்கு. பாருங்க, அப்படியெல்லாம் வந்து பச்சை பசுரெண்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது, செழிப்பாக இருக்குது. நல்ல அழகான தோட்டம். சரி உறவுகளே, இந்த வீடியோ பார்த்தது சந்தோஷமா இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காமல் எஸ்பி சீலம் விளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வருங்காலங்களில் எங்களோட சேனலில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரும்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எப்பவுமே இணைஞ்சிருங்கோ. சரி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.